அதிகாரம் வாய்மை. குறள் 291. திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதென்றும் யாதெனினும் தீமை இல்லாத சொல்லல். கதையின் தலைப்பு பொய் சொல்லாதே. ஒரு ஊர்ல காளியப்பன் என்பவர் தன் மனைவி மகனுடன் வாழ்ந்து வந்தார். காளியப்பன் வெளியூர் சென்றவர் தன் மகன் கோவிந்தனை ஆடுகளை மேய்த்து வருமாறு கேட்டுக்கொண்டார். கோவிந்தன் ஆடுகளை மேய்க்கும் போது அங்கு வயல்வெளிகள் செய்து இருந்து கொண்டிருந்தன. கோவிந்தன் புலி வருது என்று கூச்சலிட்டான். அங்கு வயல்வெளிகள் செய்திருந்தவர்கள் புலி எங்கே கேட்டனர். நான் பொய் சொன்னேன், கை தட்டி சிரித்தான். அதே போல் மறுநாள் கோவிந்தன் புலி வருது என்று கூச்சலிட்டான். ஆனால் யாரும் கண்டுக்கவில்லை. ஆனால் அங்கு வந்தது நிஜமான புலி. ஆடுகளை கடித்து கொன்று விட்டது. அதனால் அவன் சோகத்தோடு வீடு திரும்பி சென்றான். கதையின் நீதி பொய் சொல்லக்கூடாது. திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதென்றும் யாதெனினும் தீமை இல்லாத சொல்லல். தெளிவுரை. வாய்மை என்று கூறப்படுவது எதுவென்றால் அது மற்றவர்களுக்கு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை கூறு